ஹாய் ஹாய் டு ஆல். லாஸ்ட் கிளாஸில் நம்ம 12th அக்கௌண்டன்ஸுடைய அக்கௌண்ட்ஸ் ஆஃப் நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் பார்த்துட்ருக்கோம்ப்பா. லாஸ்ட் கிளாஸ்லேருந்து நம்ம அதை தான் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட் அண்டு பேமெண்ட் அக்கௌண்ட்ஸ், அதனுடைய மீனிங்ஸ் ப்ளஸ் அதை எப்படி அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணுறது, அதனுடைய ஃபார்மேட், அதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போது டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்கேன். அதில் ஃபஸ்ட் ஒன் இஸ் ப்ரிப்பேர் தி இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அண்டு பேலன்ஸ் ஷீட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், பட் பேலன்ஸ் ஷீட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். தென் நெக்ஸ்ட்டு ஒன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் அண்டு இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட், அதை பார்க்க போகிறோம். அடுத்தது தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் வில் பி அப்பேர் இன் தி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்பேர் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் ஒன் இஸ் என்ன சொன்னோன்னா, இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நார்மலாக ஒரு சிம்பிளிஃபையாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வருமானங்களும் செலவுகளை தான் நம்ம இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது வருமானம் செலவு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு மந்த்லி என்ன ஏர்னிங்ஸ் வருதோ அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு பொருளை பை பண்ண முடியும். இல்லை பட் ஒரு எக்ஸ்பென்சஸ், எனி அதர் ஆக்டிவிட்டீஸ் எதை பண்ணலாலும் மந்த்லி ஒரு இன்கம் அப்படிங்கிற நம்ம ஒன்று கெயின் பண்ணித்தான் ஆகணும். அப்படி நம்ம ஏர்ன் பண்ணும்போது ஒன் டைம்ஸ் நம்மளுடைய இன்கம் அதிகமாக இருந்து நம்மளுடைய எக்ஸ்பென்சஸ் டிக்ரீசஸ் கம்மியான லெவலில் இருந்துச்சு அப்படி சொன்னால் நமக்கு கிடைக்கிறது என்னென்னா சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லலாம். தென் நம்மளுடைய மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது மோர் தென்னாக இருந்து நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிறது லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபிசிட். ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட். நோட் த பாயிண்ட், சர்ப்ளஸையும் டெஃபிசிட்டையும் தான் நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போது what do you want income and expenditure account? Income and expenditure account is a summary of income and expenditure of a non-profit organization prepared at the end of accounting year. நம்ம இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சம்மரி எடுத்துக்கிட்டு இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போது தென் நெக்ஸ்ட் ஒன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் ப்ரிப்பேர்ட் டு ஃபைண்ட் அவுட். நான் இதை தான் சொன்னேன், நோட் த பாயிண்ட். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்ப்ளஸையும் டெஃபிசிட்டையும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். தென் தேர்ட் ஒன், முக்கியமான பாயிண்ட் இதுதான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ நாமினல் அக்கௌண்ட் இன் நேச்சர். இது என்ன நேச்சரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது என்ன நேச்சரில் வருதுன்னா நாமினல் அக்கௌண்ட் நேச்சரில் தான் வரும். இது என்ன நேச்சரில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அந்த கோல்டன் ரூல்ஸ் ஞாபகம் வரும். உங்களுக்கு தெரியும், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்டு லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம் அண்டு கெயின்ஸ். கிட்டத்தட்ட அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ரன் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா, என்ன மாதிரியான ஐட்டம்ஸை நம்ம இதில் ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. நாமினல் அக்கௌண்ட் நேச்சர் ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்னா, இது என்ன நேச்சர்னால் நாமினல் அக்கௌண்ட் நேச்சர். பட் என்ன ஐட்டம்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ரெவன்யூ ரிசிப்டும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸை மட்டும்தான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணுவோம். அதான் ரிலேட்டிங் டு தி கரண்ட் இயர் அலாங் ஆர் ரெக்கார்டட். ஹவ் டு ரெக்கார்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் நம்ம என்ன அக்கௌண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. இந்த ரெவன்யூ ரிசிப்டும் தென் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். இதை தான் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா?
அப்போது இதில் கேபிட்டல் ரிசிப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட் இருக்குது. அது இங்கே என்ன ஆகாதுன்னா நாட் ரெக்கார்டட், அது இங்கே ரெக்கார்ட் ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் விச் ஐட்டம்ஸ் ஆஃப் ரெக்கார்டட் இன் தி அக்கௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ரிசிப்ட் அண்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். பட் ஒன் ஆஃப் டிஸ்கஸ்டு தென் நான் கேஷ் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படிங்கக்கூடிய ஐட்டம்ஸையும் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா ரெக்கார்ட் பண்ணுவோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஃபார்மட் ஆஃப் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். என்ன ஃபார்மட் கொடுத்தாச்சு, நேம் ஆஃப் தி கிளப்பு, இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் என்டர். உனக்கு டெபிட் சைடில் என்ன வரும்னா எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை கொண்டுட்டு வந்துடுவோம். கிரெடிட் சைடில் இன்கம் இது மாறாது. இது காலம்ஸ், இது டேபிள்ஸ். அப்போது ஆல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லா விதமான செலவுகள், விச் அமௌண்ட் ஆஃப் பேமெண்ட்டு பெய்டு, இந்த மாதிரியான சார்ஜஸ், இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் வந்துச்சுன்னா நம்ம இங்கே இந்த எக்ஸ்பெண்டிச்சர்ஸில் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி அப்படிங்கிறத 1 or 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டெபிட் சைடில் வரக்கூடியது சேலரிஸ், சேரிட்டிஸ், ரெண்ட், டொனேஷன் பெய்டு, ஸ்டேஷ்னரி, தென் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். ஒரு அசட்டை விட்டுறதுனால நமக்கு கிடைச்ச நட்டம், அதான் லாஸ்ன்னு சொல்கிறது. டிப்ரிஷியேஷன், தென் டிப்ரிஷியேஷன் இஸ் நான் கேஷ் ஐட்டம்ஸ். வந்துடுச்சிங்களா? ஓகே. தென் அடுத்தது கிரெடிட்டில் வரக்கூடியது சப்ஸ்கிரிப்ஷன். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்ஸ், ஒரு சம்மாவே நம்ம பார்ப்போம். தென் டொனேஷன் ரிசீவ்டு, அட்மிஷன் ஃபீ ரிசீவ்டு, கிராண்ட் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு, ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசட். அப்போது டெபிட் சைடில் நமக்கு வரக்கூடியது என்னது? சர்ப்ளஸ். கிரெடிட் சைடில் நமக்கு வரக்கூடியது டெஃபிசிட். இது எப்படி வரும்? அதாவது கிரெடிட்டை விட ஓகேப்பா, இன்கம் மோர் தென்னாக இருந்து, எக்ஸ்பெண்டிச்சரை விட இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வர்றது சர்ப்ளஸ். சேம் த பாயிண்ட்டு. அப்போது இன்கம்மை விட எக்ஸ்பெண்டிச்சர் மோர் தென்னாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு வரக்கூடிய பாயிண்ட்டு டெஃபிசிட். அவ்வளோதான். இது நம்ம இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வச்சுதப்போ நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த ரிசிப்ட் அண்ட் அக்கௌண்ட்டில் மெயினாக நம்ம எதை எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸை நம்ம இங்கே என்ன பண்ணிக்கக்கூடாது, அறவே எடுத்துக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் க்ளோசிங் பேலன்ஸை நம்ம எடுத்துக்கக்கூடாது. இப்போ அதே மாதிரி தான் இதில் சில ஐட்டம்ஸ் மட்டும், இதில் ரெவன்யூ ஐட்டம்ஸ் மட்டும்தான் வரும்னு சொல்லியிருக்கேன். அதை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். இப்போ ப்ராப்ளத்துக்கு போயிடலாம். ஃப்ரம் தி ஃபாலோயிங் ரிசிப்ட் அண்டு பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் ப்ரிப்பேர் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டர்ட் 31st March 2019. அப்போது நம்ம எந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணி தான் நம்ம இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறோம். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அக்கௌண்ட் எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட்டை எடுத்துக்கிட்டு இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டை அதை வச்சு தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அப்போது டேபிள்ஸ் இப்படி தான் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இப்படி ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல் ரிசிப்ட் என்ன சொல்லலாம், ஆல் ரிசிப்ட் அப்படிங்கிறது இன்கம்லேயும், ஆல் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்ம எக்ஸ்பெண்டிச்சர்லேயும் நம்ம என்ன பண்ணிடலாம், காமிச்சிடலாம். ஓகேங்களா? ஒரு சிம்பிளிஃபையான ஒரு வே ஆஃப் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம். அப்போது இங்கே என்ன வரும் வராது அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். அப்போது இந்த ஃபஸ்ட் ஒன் இஸ் இந்த ஓப்பனிங் க்ளோசிங்கை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது வராது. இப்போ இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு இன்கம், சப்ஸ்கிரிப்ஷன் இன்கம், லீகசிஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த கேபிட்டல், அதனால் அது இங்கே வராது. லீகசிஸ் வரக்கூடாது. நம்ம ஏற்கனவே அந்த ஃபெக்குலர் ஐட்டம்ஸில் எதெல்லாம் கேபிட்டல் எதெல்லாம் ரெவன்யூன்னு சொல்லிட்டு ஒரு 14 ஐட்டம்ஸஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோ. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இன்கம், ஏன்னா நம்ம வச்சுருக்கிறது என்னது, தென்காசி திருவள்ளுவர் மன்றம், அதனால் அது நமக்கு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வரும். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர்ஸ் இப்போ எவ்வளோக்கு விற்றுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 தான் விற்றுருக்காங்க.
பட் நமக்கு என்ன வந்திருக்கு, புக் வேல்யூ எவ்வளோ, அதோடய ஒரிஜினல் வேல்யூ 17,000 17,000. இப்போ போத் ஆர் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000. அப்போ நம்ம இந்த 16,000க்கு அந்த ஃபர்னிச்சரை நம்ம சேல்ஸ் பண்ணதுனால நமக்கு லாஸ் ஆர் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் 10,000 ஃபோனை வெறுமான 8,000 விற்றுட்டா நமக்கு என்ன கிடைக்கும், லாஸ் தானே. அதே மாதிரி தான் இங்கே இந்த சேலரி விற்றதுக்கான லாஸ். அப்போ இது எங்கே வந்துடும், எக்ஸ்பெண்டிச்சரில். அடுத்தது சேலரிஸ். அடுத்து என்ன வந்தது, சேலரிஸ் எல்லாமே எக்ஸ்பெண்டிச்சர்ஸில். ரெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி எக்ஸ்பெண்டிச்சர்ஸ். தென் இன்வெஸ்ட்மெண்ட் மேடும் ஃபோர்ஸ் எக்யூப்மெண்ட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து ஃபோர்ஸ் எக்யூப்மெண்ட்டு வராது, இன்வெஸ்ட்மெண்ட் மேடும் வராது. எக்யூப்மெண்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு பார்த்தா நமக்கு தேவையான அந்த பில்லிட்ரேட் டேபிள்ஸ் அந்த மாதிரி வரக்கூடியது, நகர்த்த முடியாத இருக்கக்கூடியது. இது ரெண்டுமே வந்து கேபிட்டல் ரீதியாக வந்துடும். அப்போ இது வராது. சொல்யூஷன்ஸ் போகலாமா? நல்லா பார்த்துக்கங்க சொல்யூஷன்ஸை. இன் தி புக்ஸ் ஆஃப் தென்காசி திருவள்ளுவர் மன்றம் இன்கம் அண்டு எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறத எழுதிட்டேன். நீ என்ன பண்ணணுன்னா, நான் கொடுக்க நீ அங்கே இருக்கக்கூடியதை நோட் பண்ணிக்கிட்டே வரணும். ஒன்று, உனக்கு டவுட் அப்படின்னு சொன்னால் நீ கண்டிப்பாக என்ன பண்ணலான்னா கேட்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் லாஸ் ஆன் ஃபர்னிச்சர். லாஸ் ஆன் ஃபர்னிச்சர்ஸ். அந்த ஃபர்னிச்சர் நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா எழுதிட்டேன். எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னா 16,000 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கான், புக் வேல்யூ 17,000 அப்படின்னு பார்த்தோம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னா நமக்கு கிட்டத்தட்ட 1000 rupees வருது. அந்த 1000 rupees நான் சேல் ஆஃப் ஃபர்னிச்சராக என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன், லாஸ் ஆன் ஃபர்னிச்சர் அப்படின்ட்டு. அடுத்தது சேலரிஸ், ரெண்ட், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பிரிண்டிங் அண்டு ஸ்டேஷ்னரிஸ். இப்போ இது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூஸ் தான் வரணுமே தவிர பட் என்ன வரக்கூடாது, கேபிட்டல் வரக்கூடாது. ஓகேங்களா? இப்போது அதுதான் அங்கேயும் முதலே சொல்லியிருக்கேன். இப்போ இன்ட்ரெஸ்ட், சப்ஸ்கிரிப்ஷன், என்ட்ரன்ஸ் ஃபீஸ். இப்போ கிட்டத்தட்ட நம்ம ஆட் பண்ணும்போது என்ன வந்துடுது, கிரெடிட் சைடு தான் மோர் தென்னாக இருக்குது, 67,000 வருது. அப்போ இன்கம் அதிகமாக இருந்து எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு வரக்கூடியது என்னென்னு சொல்லியிருக்கேன், சர்ப்ளஸ். ஓகேங்களா? 14,000 cc சர்ப்ளஸ்.